Hey, hello, welcome back to my channel. Yes, டே பஜாஜ் உன் குவாலிட்டியில் நீ எங்கெங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறன்றது ஒரு நாலேஜே இல்லாமல் பண்ணிட்டடா சீரியஸாக. எஸ், என்னோட பேக் சைட் பிரேக் பேட் இருக்குல்ல, அதோட ஆயில் பம்ப் இது ஆக்சுவலி எவ்வளோ மட்டமாக ஒரு குவாலிட்டி பாருங்களேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்படி உடஞ்சதுன்னே தெரில. ஆக்சுவலி நான் வண்டி வாங்கி 1 வீக் தான் ஆகுது. 1 வீக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து ஜாம் ஆகி போகிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர் எனக்கு என்னடா வந்த சோதனை. பஜாஜை நம்பாதன்னா மாதிரி நம்ம ஊருக்காரனை நம்பாமல் வேறு யாரை நம்ப போகிறோன்ற மாதிரி நம்பினதுக்கு பஜாஜ் என்னை நல்லா வச்சு செய்யுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கோம். அதுவுமே வந்து சிட்டிக்குள்ளேயே தான். வண்டி எடுத்து கரெக்டாக எக்ஸாக்டாக இன்னையோட 7வது நாள். இந்த மீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ வந்து பிரைட்னஸ் அதுவே அதிகமாகிடும், அப்பப்போ பிரைட்னஸ் அதுவே கம்மியாகிடும். நான் ஆக்சுவலி ஏன் இன்னும் டெலிவரி வீடியோ போடலை அப்படின்னா, சரி நம்ம ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நம்ம வீடியோ டெலிவரின்னு போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். இப்போயுமே பிரேக் அடித்தா வந்து பார்த்திங்கன்னா கிஸ்க்குன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. எனிவே பார்ப்போம். புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கான் பட்டனை டங்குன்னு தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். எனிவே காய்ஸ், பார்ப்போம் இன்னும் வேறு என்னென்னலாம் பிரச்சனை வருதோன்னு. எவ்வளோ பிரச்சனையை சமாளிச்சிட்டோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பட் ஆனால் மனசு வலிக்குதுங்க. எஸ், இதில் குவாலிட்டி கம்மி பண்ணுன்றதுல ஒன்று இருக்குது. ஃப்ரண்ட்டில் மக்காடு இருக்குது பாருங்க. ஐயோ, நேற்று கழுவும் போது கையை வச்சா ஒழுக்குன்னு மணங்குது. நான் தான் நினைத்தேன், டே பஜாஜ் உன்னோட காசு கட்டிங்க்கு இதெல்லாம் பண்ணணுன்றது ஒரு விவசாயம் இல்லாமல் போச்சு பார்த்தியாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. எஸ், ஏன்னா பஜாஜில் இருக்கிறதுல இது தாங்க ஹை அண்ட் மாடலு. இதுக்கப்புறம் அதில் வண்டியே கிடையாது. வேறு ஏதாவது ப்ராண்ட்லலாம் சொன்னீங்கன்னா கூட ஓகே, இதுக்கப்புறம் ஹை அண்ட் மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான டிஃப்ரென்ஸ் எதாவது சொல்லலாம். இருக்கிறதுல இதுதான் ஹை அண்ட் மாடலு, சரிங்களா? இதில் ஏன் இப்படி இது பண்ணுறாங்க, கஞ்சத்தனம் பண்ணுறாங்கன்றது தெரியல. பட் ஃபியூல் ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு விஷயம் அது ஃப்ளோ கரெக்டாக போனால் தான் பிரேக்கோட ஃபங்க்ஷனே கரெக்டாக இருக்கும். அதுவே உடஞ்சி கீழே தொங்குது. ஐயோ. அப்புறம் இந்த ஆர்ம் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னேன்றதே தெரில எனக்கு. ஃபுல்லாக ஹார்ட் பிளாஸ்டிக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய விஷயம் பிளாஸ்டிக்கில் இருக்குது. பட் ஓகே, நம்ம கொடுக்குற காசுக்கு அது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட, பட் அந்த ஹார்ட் பிளாஸ்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது யாராவது விடிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கையில் தான் இம்பேக்ட் ஆகும். அந்தளவுக்கு மட்டமாக தான் இருக்குது. எனக்கு இந்த வண்டியில் ஒன்று பிடிச்ச விஷயம் இந்த மிரர் தாங்க, சீரியஸாக. மற்றபடி ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் மைண்ட் செட்டு. பட் சிட்டிக்குள்ளே ஓட்டுறவங்களுக்கு ஓகே. பட் இந்த வண்டியை ஒருத்தவங்க எடுத்து ஓகே, ஐயோ வண்டி புதுசாக வாங்குறோண்டா, 400 சிசிரா அப்படின்றவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பட் நம்மளுக்கு அது கண்டிப்பாக வந்து சூட் ஆகாது. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 1200 சிசி 1300 சிசி பைக்ஸை ஓட்டிட்டு இப்போ நம்ம இது ஓட்டும் போது இதில் என்னென்னலாம் மைனஸ் இருக்குன்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணுவோம். சிவா பவர் வைஸ் நிறைய வேரியன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரைன் மோடில் ஒரு மாதிரி பவர் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் மோடில் ஒரு மாதிரி பவர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு ஒரு மாதிரி பவர் இருக்கும். பட் அது பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காதுங்க. நான் எப்பயும் சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி இந்த 100 கிலோமீட்டரில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அதை சேஞ்ச் பண்ணி நான் ஓட்டியிருக்கேன். எனக்கு என்னடா பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரிஞ்சது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அவ்வளோவா இல்லை. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஆர்பிஎம்மில் மட்டும்தான் வந்து ரெடியூஸ் ஆகும். சிட்டிக்குள்ளே ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா
எப்போவுமே இந்த பெரிய வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போகிறது சர்சர்னு போகிறதுக்கு இந்த வண்டி சின்ன வண்டியாக இருக்கும், டக் டக் டக்னு போயிடலாம், அந்த ஒரு கம்ஃபர்ட்டில் ஓட்டலாம். மற்றபடி குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி தான், சீரியஸாகவே கம்மியாக தான் கொடுப்பேன். என்ன ஒன்று, எனக்கு இப்போ இந்த சவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூக்கோட சவுண்டு, அதுதான் எனக்கு ஒன்று ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சீரியஸாக. இதுவே இந்த இதில் இருக்குன்னா இன்னும் NS 400 எப்படி இருக்குன்றது தெரியல. எஸ், அதை ஒரு நாளைக்கு வாங்கி அதை ஓட்டி பார்க்கணும், எப்படி தான் வச்சுருக்காங்க, என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்கன்றதை பார்க்கணும். எஸ், பிரேக்கிங் ஓகே, சீரியஸாகவேங்க நல்லா பண்ணியிருக்காங்க பிரேக்கிங். இந்த பவருக்கு இதுக்கு தேவையான பிரேக்கிங். சீரியஸாகவே சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா பிரேக்கை பற்றி யோசிக்க வேண்டாம், பட் நல்லா தான் இருக்குது. சில பல சேஞ்சஸ்லாம் இருக்குது. எஸ், அப்புறம் இதை சொல்லணும்னு நினச்சேங்க, இந்த லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க. டேய் மனுஷனுங்களா, பஜாஜ் எதுக்குடா இதை கொடுத்த? சீரியஸாங்க எதுக்கு இதை கொடுத்தா? ஆல்ரெடி கிளச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் எதிர்பார்ப்பாங்க ஒவ்வொருத்தர். ஏன்னா நான் வந்து 6 ஹைட்டு சரிங்களா, 6.6 ஹைட் இருக்கவங்களுக்கு என் கையை ஆல்ரெடி அண்டா சைஸில் இருக்கும் கை. வாவ் எஸ், எங்கே பேசினாலும் கவனம் ரோட்டில் இருக்கணும். சர்க்குன்னு கௌஷிக் குறுக்க வந்துட்டாப்புல, பட் ஓகே. ஏன்னா அவ்வளோ பெரிய கை எனக்கு. நானே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கையை வந்து இப்படி தான் வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். அது எனக்கு கம்ஃபர்ட்டே இல்லைங்க, சீரியஸாகவே கம்ஃபர்ட் இல்லை. ஏன்னா ரொம்ப வைடாக போயிடுது. வைடாக போகும்போது என்னன்னா அந்த இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது எனக்கு. அது நான் போய் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னால் இவ்வளோ தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ட்டாங்க. நான் ஒரு வேளை கிளச்சு ஸ்லிப்பர் கிளச் ஆச்சு, கொஞ்சம் இழுத்து பிடிச்சா அது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வரும் அப்படின்ற ஒரு மெதப்பில் தெரிஞ்சுட்டேன். அப்புறமா யோசிச்சா ஐயோ இப்படி தான் வச்சு ஓட்டணுமா, கை வலிக்குதே குமார் அப்படின்ற மாதிரி இருந்தது. எஸ், ஆப்வியஸ்லி கை வலிக்குதுங்க. நான் 123 கிலோமீட்டர்ஸ் இதுக்கு ஓடி இருக்கு. எஸ், எனக்கு கை வலிக்குது, சீரியஸாகவே கை வலிக்குது, செம்ம பெயின். நம்ம குயிக் ஷிஃப்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, டக் 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 நம்ம ஃபஸ்ட்டு கியர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் அப்போ யூஸ் பண்ணுவோம். பட் இதில் அதுலேயும் குயிக் ஷிஃப்டும் கிடையாதுங்களா. ஐயோ ரொம்ப கை வலிக்குது. எல்லா கியருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளச்சை பிடிச்சி போடுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அது ஒரு பெரிய மைனஸ். நீங்கள் அதுக்கு அந்த அட்ஜஸ்டபிள் லிவரே கொடுக்காமல் இருந்திருக்கலாம். லிவர் இன்னும் வெளியே தான் போகுது, உள்ளே வரமாட்டேங்குது. அது பெரிய மைனஸ் தாங்க. எஸ், இதெல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற டாமினார்கிட்ட கேட்டு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணால் மச் பெட்டராக இருக்கும். ஏன்னா எஸ், ஒரு சில பிராண்ட்ஸில் நம்ம எடுத்த வண்டிங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கால் பேக் பண்ணியிருக்காங்க. எஸ், நான் இது ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி வச்சுருந்தேன், அந்த வண்டிக்கு எனக்கு கால் வந்துச்சு. இதுக்கப்புறம் அடுத்த மேனுஃபேக்சரிங்கில் நாங்கள் எதெல்லாம் மைனஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், இல்லை எதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் பெட்டராக இருக்குன்றத ஒரு காலாகவே வச்சு எங்ககிட்ட பேசியிருக்காங்க. எஸ், நான் ஆப்வியஸ்லி அந்த காலை நான் பேசியிருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன், அதில் எனக்கு என்னென்னலாம் மைனஸாக தோணுச்சோ, என்னென்னலாம் ப்ளஸ்ஸாக பண்ணணும்னு தோணுச்சோ நான் எக்ஸாக்டாக அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க கண்டிப்பாக சார் நாங்கள் அடுத்த ஒரு ஜெனில் இதெல்லாம் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோன்னு சொல்லி தான் கண்டிப்பாக சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பஜாஜ் நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் கிட்ட கொஞ்சம் கால் பண்ணி எதெல்லாம் அடுத்த ஸ்பெக்கில் நீங்கள் அப்டேட் பண்ணணுன்றதை கொஞ்சம் கேட்டுட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா மச் பெட்டராக இருக்கும். எஸ், உடனே பஜாஜ் சைட்லேருந்து சொல்லலாம், என்னடா இவ்வளோ பெரிய ரிக்யூர்மெண்ட்டை ஈஸியாக சொல்கிறேன்னு. நான் வண்டி வாங்கி நான் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஃபீலிங்ஸை நான் கண்டிப்பாக சொல்லி தானேங்க ஆகணும். நீங்கள் என்ன தான் ரேட்டு கம்மியாக கொடுக்குறன்றதுக்கோசம் நீங்கள் எதெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணணும்னு பண்ணிங்கன்னா அது இன்னொருத்தவங்க லைஃபே ரிஸ்க்காக இருக்கும். எஸ், அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிங்கன்னா மச் பெட்டர். எஸ், ஃபுல்லாக டிஷர்ட்லேயே சுற்றிட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஷர்ட் போட்டு சுற்றுறோம், நல்லா இருக்கு. எனிவே, நம்ம இப்போ சைட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு ரைடர் ரிவ்யூவாக தான் போட்டிருக்கேன், பட் இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூவும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.
கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒரு வீடியோவும் போடுவோம். எஸ், அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பீட் ட்ரிபிள்ஸ் ஆட மாற்றியாச்சு. அதோட ரிவ்யூவை கண்டிப்பாக போடணும். ஏன்னா நிறைய பேர் அதை நான் ரோட்டில் பார்க்கும்போது கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு அடுத்த கட்ட முயற்சி அதுதான். மேபி மண்டே ஆர் டியூஸ்டே அந்த வண்டியை ரிவ்யூ ஃபுல்லாக எடுத்துருவேன். எஸ், இன்னொரு 4-5 days இருக்குது. அதை எடுத்துட்டு சண்டே வண்டி ரைடுக்கு போவோம். ரைடுக்கு போய் வந்ததுக்கப்புறமா அதை ஃபுல்லாக டீட்டெயில் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் டீட்டெயிலிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வீடியோ எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அழுக்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சைட்டுக்கு போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வரும்போது கண்டிப்பாக பஜாஜில் போயிட்டு அந்த பிரேக்கிங்கோட இதுவை மாற்றணும். அதை மாற்றிட்டு அப்புறம் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இந்த பிரேக் அடித்த சவுண்டு வருது. இந்த லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ரொம்ப ஹையாக எரியுது டிஸ்பிளேயில். நான் லோவில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் அதுவே ஹை ஆகுது, அதுவே லோ ஆகுது, அதுவே ஹை ஆகுது, அதுவே லோ ஆகுது. அது குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்கு அது வருது. அதே மாதிரி பேக் டைல் லைட்ஸ் எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அது பிரேக் அடித்தா தாங்க எரியணும். ஆல்ரெடி எரியும், லைட் வார்ம் லேயர்லையும். பிரேக் அடிச்சுன்னா கொஞ்சம் பவராக எரியும். பட் இது எப்போவுமே பவராக தான் எரிஞ்சிட்ருக்கு. அதை என்னென்னு அதையும் பார்க்கணும். நிறைய ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஆடட் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி போய் என்ன எதுன்னு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகே காய்ஸ், பாய். இதோட மைலேஜ், அதுக்கப்புறம் இதோட வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஆல்ரெடி நானே கழுவி ஊற்றிட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கழுவி ஊற்றினாலும் சொல்லுங்கள், அதையும் சேர்த்து கழுவி ஊற்றுவோம். எஸ், கண்டிப்பாக இதை நான் பஜாஜில் சொல்லி ஆகணும். ஏன்னா வாட்டெவருங்க, எந்த காசு கொடுத்து எடுத்தாலுமே காசு தானேங்க. எஸ், இதுக்கு இந்த பட்ஜெட்டில் நம்ம வேறு ஒரு ப்ராண்டில் போனாலுமே வண்டி இருக்குது, இல்லைன்னா சொல்ல வண்டி இருக்குது. பட் ஓகே, நம்ம ஆல்ரெடி நான் பஜாஜில் 4 வண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் சரி ஓகே அப்படின்றத மைண்ட் செட்டில் தான் எடுத்தேன். பட் இப்போது இருக்க பிரச்சனைகள்லாம் பார்த்தா ஏன்டா பஜாஜ் எடுத்தேன் அப்படின்றது அளவுக்கு எனக்கு மைண்ட் செட் போயிடுச்சு. என்ன தனிகை வண்டி 123 கிலோமீட்டர்லேயே இவ்வளோ கம்ப்ளைண்ட்டா, இல்லை இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னு கேட்டால் எஸ். என்னங்க, புது வண்டி, நம்ம அதை திரும்ப நான் சிட்டி யூஸ்க்கு தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கே எனக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நான் இதை நம்பி எப்படி ஐஎஸ் எடுத்துகிட்டு போவேன்? ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா இது டூரிங் வெஹிக்கிளாகவும் ஆக்சுவலி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ போகிற இடத்துல இந்த மாதிரி இந்த பிரேக் ஆயில் அந்த இது உடஞ்சிருச்சு அப்படின்னா அது எப்படிங்க? இப்போது ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்கோம், உடஞ்சிருச்சா அதை போய் எங்கேருந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்போங்க. அதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும்லங்க. டூரிங் பீப்புளுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த லிவர் அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளச் லிவர் இது இவ்வளோ தூரம் நீட்டிகிட்டு இருக்கு, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க, இதெல்லாமே யோசிக்கணுங்க. என்னத்த சொல்கிறது? எஸ், நிறைய ஹாட் பிளாஸ்டிக்ஸ் தான் அந்த வண்டியில். பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் வாவ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, அப்படி தான், அவ்வளோதான். ஓகே, அதுதான். எஸ், நான் டியூக் தான் வாங்குகிற பிளானில் இருந்தேன். மேபி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃபேமிலி யூஸ்க்கு அதை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்றதுனால தான் நான் இதுக்கு போனேன். சரி ஓகே, எனிவே ஸ்பேர் வண்டி தானே, அதனால் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். எனிவே காய்ஸ், போவோம், வேலை இருக்குது. எனிவே பாய்.